அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ காலையிலேருந்து நான் மாலை வரை என்னென்ன செய்தேங்கிறத பார்த்துருவோம். ஆரோக்கியமான முறையில் நான் சமையல் செய்திருக்கேன். காலையில் எழுந்ததுமே கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு மல்லி காஃபி போட்டுட்டேன். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, பனங்கல்கண்டு ஒரு 5 6 போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பனங்கல்கண்டு போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. நல்லா கொதிக்க விடுனேன். 1 டம்ளர் அரை டம்ளர் ஆகுன்னு கொதிக்க விட்டு வடிகட்டி இதை கொஞ்சம் வெது வெதுப்பாக நம்ம சூடாக குடிக்க வேணாம். கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம குடிக்கணும். அவங்கவுங்க சூடாக சில பேர் குடிப்பாங்க, ஆற விட்டும் குடிப்பாங்க. நான் கொஞ்சம் வெது வெதுப்பாக குடித்தேன். சூப்பராக இருக்கும் மல்லி காஃபி. காஃபிலாம் நான் விட்டுட்டேன், அதனால் மல்லி காஃபி தான் குடிச்சிட்டு வரேன். காலையில் காஃபி போட்டுட்டு டீ போட்டுலாம் கொடுத்துட்டேன். நான் மல்லி காஃபி குடிச்சிட்டு இட்லிக்கு ஊற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு தான் நான் ஊற்றுவேன் இப்போதும். எங்கள் அம்மாவுக்கு ஓட்ஸு கஞ்சி வச்சுருவேன். எனக்கு இட்லி, எனக்கும் என் கணவருக்கும் 5 இட்லி ஊற்றிட்டு, நேற்று உள்ள மீன் குழம்பு புளி இல்லாத மீன் குழம்பு இருந்துச்சு. அதையும் சூடு பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழம்பை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இட்லியும் வெந்துருச்சு. அதை எடுத்துகிட்டு முருங்கைக்கீரையும் பிச்சுட்டு வந்தாங்க. அதுவும் இப்போ மதியத்துக்கு தேங்காய் முருங்கைக்கீரை சாறு வைக்கிறதுக்கு பறிச்சுட்டு வந்திருக்காங்க. அதை உருவி வைக்கணும். இப்போ இட்லி வெந்துருச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம். மாற்றிட்டு அந்த மீன் குழம்பு தொட்டு தான் நான் லைட்டாக தான் தொட்டுக்கிறது. அதனால் ரொம்ப ஜாஸ்தியாக தொட்டுக்கிறது இல்லை, லைட்டாக தான் தொட்டுக்கிறது. இப்போ ரொம்ப காரம் சேர்க்க வேணாம் அப்படிங்கிறதுனால காரம்லாம் சேர்க்குறதில்ல. அதுக்கு தான் டெய்லி தேங்காய் பால் முருங்கைக்கீரை சாறு எடுத்திருக்கேன். நம்ம அரிசி கழுகுன தண்ணி கொதிக்க விட்டு அதன் பிறகு வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஒரு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகாவே போடுறதில்ல, ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கொதி வந்தோடனே முருங்கைக்கீரையை 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை பாதி எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு கீரை சாறு வைப்போம் அப்படின்ட்டு டெய்லி கீரை சாறு தான் தேங்காய் பால் ஊற்றி எடுத்துக்கிறேன். நல்லா கொதி வந்தோடனே இந்த தேங்காய் பாலை ஊற்றி நல்லா ஒரு கொதி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி தேவையான அளவு உப்பும் போட்டுக்கினேன். போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க. முருங்கைக்கீரை ஒரு 11 மணி அளவுக்கும் குடிச்சிக்கலாம். நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். இருந்துச்சுன்னா நம்ம ஈவினிங் கூட குடிச்சிக்கலாம். இப்போ அடுத்தது முட்டை பொரியல் தேங்காய் போட்டு ஒரு பொரியல் செய்ய போகிறேன். வாங்க பார்ப்போம். அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் ஒரு 3 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி மல்லி தலையும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதை ஒரு 2 முட்டை அல்லது 3 முட்டை, நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்து அதை நல்லா கலக்கி விட்டு வச்சுக்கின்னு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகு ஜீரகம் ஒரு கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு ஜீரகம் சேர்த்துக்கிட்டு உரலில் இடித்து வச்சுருக்கேன். முட்டையை நல்லா 2 முட்டையை எடுத்து அடித்து வச்சுக்கிட்டேன். இப்போ மஞ்சள்தூளும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி வதங்கி வரணும். வதங்கின பிறகு தான் முட்டையை இதில் உடச்சி அந்த அடித்ததை இதில் ஊற்றி நல்லா கலக்கி விடணும். லாஸ்ட்டாக தேங்காய் ஒரு 4 டீஸ்பூன் அல்லது 3 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். முட்டையை ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அப்புறம் நல்லா பொரியல் மாதிரி வந்தோடனே மிளகு ஜீரகம் போட்டு தேங்காய் துருவலையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். என்னோடய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முட்டை பொரியல் ரெடியாக இருக்காங்க. இன்னும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது சால்ட் உப்பு நான் ஃபஸ்ட்டே வெங்காயம் வதக்கும் போதே போட முடியல. அதனால் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சால்ட்டு உப்பு போட்டுட்டு அதன் பிறகு கருவேப்பிலை, மிளகு ஜீரகம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நான் கொஞ்சமாக தான் போட்டேன், உரலில் இடித்து ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போட்டு கருவேப்பிலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலை ஒரு 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. ஆனால் 3 முட்டைக்கு 6 டீஸ்பூன், 2 முட்டைக்கு ஒரு 4 டீஸ்பூன் தேவையானது நம்ம போட்டுக்கலாம். இப்போ தான் நான் தேங்காய் துருவலை போடுறேன். ஏன்னாக்கா நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அதனால் என்னால் எடுக்க முடியல அந்த ஃப்ரிட்ஜில் எடுத்ததுனால. அதனால் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை நான் எடுத்து நல்லா அந்த முட்டையில் போட்டு கலந்து விட்டுக்கிட்டேன். அந்த தேங்காயோட முட்டை பொரியலை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு.
நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு கோப்பைக்கு மாற்றிட்டு இந்த முட்டை பொரியல் ரெடியாக இருக்காங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலை போடுங்க. ஒரு 6 டீஸ்பூன் போடுங்க, சூப்பராக இருக்கும். கோப்பைக்கு மாற்றிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஆம்லேட்டில் வந்து தேங்காய் துருவல் போடுவாங்க, ஆனால் முட்டை பொரியலில் போட மாட்டாங்க. முட்டை பொரியலில் போட்டு பாருங்கள், அவ்வளோ செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நானும் டேஸ்ட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டை பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு ஜீரகம்லாம் போட்டுக்கங்க. சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது என்னென்ன செய்திருக்கேங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி காலையிலேருந்து மதியம் வரை என்னென்ன செய்தேங்கிறத நான் வந்து காமிச்சிட்டேன். ஆரோக்கியமான முறையில் என்னென்ன செய்து சாப்பிட்டேன் அப்படிங்கிறது. தேங்காய் பால், முருங்கை சாறு வந்து ரெடியாக இருக்காங்க, கலந்து விடுறேன். அடுத்தது தயிர் ரெடியாக இருக்காங்க. மேலே சால்ட்டு உப்பு போட்டு எல்லாத்தையும் மாற்றி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன். இப்படி சாப்பிடும்போது தான் சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் மாற்றிட்டு சாமானெல்லாம் கழுவின்னு மோர், முட்டை பொரியல், சாதம் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் சந்திப்போம்.